ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் சிக்கன் சீனியா அது எப்படி செய்யணும்னு பார்ப்போம். கார்ன் பீத், இதில் பேர் அரபியில் கார்ன் பீத்னு சொல்லுவாங்க, அரபி டிஷ்ஷு. அதை எப்படி செய்யணும்னு பார்ப்போம். நம்ம இந்த காலிஃப்ளவரை சுடுதண்ணில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறோம். கொஞ்சம் உப்பு போட்டு பாதி தான் வெந்திருக்கணும், ரொம்ப வேகக்கூடாது. அதனால் அதில் உள்ள பூச்சியெல்லாம் புழு பூச்சியெல்லாம் இருந்தால் செத்து போயிடும், சுத்தமாகிடும். ஒரு 50% வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். ஒரு வானிலையில் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் விட்டு ஒரு 2-3 வெங்காயம் இதில் வெட்டி ஃப்ரை பண்ணிக்கணும். காலிஃப்ளவர் ஒரு முழு காலிஃப்ளவர், ஒரு பெரிய காலிஃப்ளவரை முழு காலிஃப்ளவர் எடுத்துருக்கிறேன். நல்லா ஒரு பொன்னிறமாக வரும்போது இதை நம்ம எடுத்துடணும். எடுத்துகிட்டு அந்த வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா காலிஃப்ளவரு, அதை அந்த எண்ணெயில் போட்டு லேசாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். முழுவதும் போட்டு நான் லேசாக ஒரு பக்கம் செவந்தோன்னே அதை திருப்பி போட்டு 2 பக்கமாக செவந்து எடுத்து வச்சுக்குவேன். நல்லா ஹெல்த்தியான ஒரு சுவையான ஒரு டிஷ் இது. செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்து சாப்பிடுங்க. டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும், நல்லாயிருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறையா அரபி ஃபுட்டும் இந்தியன் ஃபுட்டும் நிறையா வருஷலாக வரும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு பக்கம் செவந்தடிச்சு அடுத்த பக்கம் திருப்பி போட்டு லேசாக சவக்க வச்சு எடுத்துருவேன். எடுத்து ஒரு டிஷ்யூவை போட்டு அதை எடுத்து அந்த எண்ணெயெல்லாம் வடிகிற மாதிரி ஒரு இதில் எடுத்து எண்ணெயெல்லாம் வடிஞ்ச பிறகு அந்த டிஷ்யூவில் போட்டு அந்த எண்ணெயெல்லாம் ட்ரை ஆகிடும், உறிஞ்சிடும். அப்புறம் இன்னொரு வானொலி எடுத்து வச்சு சிக்கன் ரெடி பண்ணணும். ஒரு 400 கிராம் இல்லாத 500 கிராம் சிக்கன் ஒரு ட்ரே போன்லெஸ் சிக்கனை இது சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் நான் ஓலிவ் ஆயில் விட்டுருக்கிறேன். பூண்டு 2 பல் நறுக்கி பொடிசாக போட்டு அதை சவக்க வைக்கிறேன். ஒரு 2 வெங்காயம் பொடிசாக நறுக்கி, இது லேசாக செவந்தோடனே 2 வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை அதில் சேர்த்து போட்டு தாளிக்கிறோம். நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் பட்டனையும் ஆளுங்கிற பட்டனையும் அழுத்தி விட்டுக்குங்க. நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். 2 வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டு அதில் வதக்குறேன். நல்லா வதங்கி வருது. இந்த நேரத்தில் நம்ம பொடிசாக வெட்டி வச்சுருக்கிற போன்லெஸ் சிக்கனை அதில் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி சேர்த்து வேக விடணும்.
உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சிக்கன் போட்டுங்க. நான் இதில் ஒரு 400லேருந்து 500 கிராம் வரைக்கும் உள்ள சிக்கன் எடுத்துருக்கிறேன். இதோட நம்ம மேகி க்யூப் ஒன்று போடுவேன். அது மேகி க்யூப்பு நான் ஹோம்மேடு மேகி க்யூப்பை கடையில் வாங்கினதில்லை. அது இன்னொரு வீடியோ தனியாக போடுறேன். அதுக்கு மேகி க்யூப் எப்படி செய்கிறதுன்ட்டு. நீங்கள் கடையில் உள்ள மேகி க்யூப் கூட வாங்கி போட்டுக்கலாம். மேகி க்யூப் இல்லாட்டியும் பரவாயில்ல. மேகி போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். நல்லா வதக்கி நீர்லாம் அதில் உள்ள கோழியில் உள்ள நீர்லாம் நல்லா ட்ரை ஆகணும். அதோட தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. மிளகாத்தூள் தேவையான அளவு, மிளகுத்தூள் தேவையான அளவு போட்டுக்குங்க. போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறீங்க. அதை மேகிக்கு போடுறேன். இது கடையில் உள்ள மேகி கியூப்பு அதில் அஜினமோட்டோ போடுவானுங்க. அந்த அஜினமோட்டோ உடலுக்கு ஆரோக்கியத்துக்கு நல்லதில்லை. அதனால் அஜினமோட்டோ இல்லாமல் மேகி கியூப்பு நாங்களே ஹோம்மேடில் செஞ்சு வச்சு தான் யூஸ் பண்ணுறோம். அதை எப்படி செய்கிறதுன்னு நான் வர வீடியோக்களில் நான் போடுறேன், பார்த்துக்குங்க. எல்லாத்துக்குமே இந்த மேகியை எல்லா சாப்பாட்லேயும் சேர்க்கலாம். சுவையை கூட்டி கொடுக்கும். மிளகாத்தூளும் மிளகுத்தூளும் போட்டுக்கிறேன். கொஞ்சம் மிக்ஸ் மசாலா கொடுத்துருக்குறேன். நீங்களும் சும்மா மிக்ஸ் மசாலா இல்லாக்கட்டி எல்லா மசாலாவிலையும் சும்மா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வரா மாதிரி போட்டுக்குங்க. இங்கே அரபி சாப்பாட்டில் காரம் கம்மியாக இருக்கும், உப்பும் கம்மியாக தான் இருக்கும், மசாலாவும் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு தேவையானபடி கொஞ்சம் கூட்டிக்கலாம். அது ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இவங்களுக்கு லைட்டாக தான் இருக்கும், ஹெவியாக ஹார்டாக இருக்காது மசாலா, உப்பு, காரம்லாம். அதை பண்ணி இதை போல் மூடி வச்சு விட்டோம்னா வெந்து ரெடி ஆகிடும். நல்லா ட்ரை ஆகி நல்லா வந்துருக்கு. நம்ம அதை எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு சாஸ் தயார் பண்ணணும். இந்த குக்கிங் க்ரீம் இருக்குது. குக்கிங் க்ரீம் இல்லாட்டி வைப்பிங் க்ரீம், ஏதாவது ஒரு க்ரீம் எடுத்துக்கிறோம். நான் குக்கிங் க்ரீம் யூஸ் பண்ணுறேன். இதில் ஒரு 400 மில்லி அளவுக்கு நான் குக்கிங் க்ரீம் எடுத்துக்கிறேன். இது இல்லாட்டி உங்களுக்கு அங்கே என்ன க்ரீம் வகை என்ன கிடைக்குதோ அந்த க்ரீம் கூட வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லிக்விட் க்ரீம். அதில் ஒரு டேபிள் ஸ்பூனு அளவுக்கு மில்க் பவுடர் போட்டுக்கிறேன், நீடோ. அவன் தஹினி சாஸ், அந்த சாஸு ஒரு 7-8 ஸ்பூன் அளவுக்கு நான் ஊற்றிக்கிறேன். நமக்கு திக்னஸுக்கு தகுந்தாப்போல ஊற்றிக்கணும். அதோட நமக்கு தேவையான காரத்துக்கு மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம்.
நல்லது. இப்போ திக்காக சாஸாக ரெடி ஆகிடுச்சு. இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். பிளெண்டர்லேயும் அடித்து வச்சுருக்கிறேன். அதனால் நல்லா தான் இருக்குது. இதே போல் ஒரு ட்ரை எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த சிக்கனையும் கீழே போட்டு பரத்தி விட்டு நல்லா இந்த ட்ரே முழுவதும் சமமாக பரத்தி விட்டு இதுக்கு மேலே நம்ம அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவர் எடுத்து அதையும் மேலே பரத்தி விட்டு ரொம்ப சிம்பிளான வேலை தான். பார்க்கத்தான் அப்படி இருக்கும். ஒன்றும் சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும். நல்லா செஞ்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு. இது ஒரு வேளை உணவுக்கு பதிலாக நம்ம இதை எடுத்துக்கலாம். இது நல்லா பரத்தி விட்டு அடுக்கி மேலே அந்த ஃப்ரை பண்ணி வச்சுக்கிறோம். கொஞ்சம் ஆனியன் ஃப்ரை பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஆனியனையும் மேலே தூவி விட்டுக்கிறேன். அது இதோட சேர்த்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஃப்ரை பண்ண ஆனியனோட சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். நல்லா பரத்தி விட்டு அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சாஸையும் தூக்கி மேலே ஊற்றி அப்ளை பண்ணி சமமாக பரத்தி விட்டு எடுத்து ஓவனில் வைக்க வேண்டியது தான். ஓவனில் செவக்க வச்சு எடுத்து சாப்பிட வேண்டியது தான். அருமையான கார்ன் பீத் ரெடி. அரபியில் இதுக்கு பேர் கார்ன் பீத்துன்னு சொல்லுவாங்க. இந்த டிஷ்ஷுக்கு பேர் நம்ம காலிஃப்ளவர் சிக்கன் சீனியா அப்படின்னு சொல்லலாம். மேலே சமமாக இந்த சாஸை ஊற்றி பரத்தி விட்டாச்சு. ஒரு 10-20 நிமிஷத்துலேயே ஓவனில் வச்சோம்னா நல்லா செவந்துடும். உடனே எடுத்து சூடாக சாப்பிடலாம். வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு அசத்துங்க. ஓவனில் வச்சு ஒரு 180 செட் பண்ணி வைக்கிறேன். நல்லா அது போல் செவந்தடிச்சு அவ்வளோதான். எடுத்து சாப்பிட வேண்டியது தான். பிளேட்டில் எடுத்து வச்சு செஞ்சு சாப்பிட்டு அசந்துங்க. நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் இது போல் நிறையா வீடியோக்கள்லாம் இருக்குது. போய் நம்ம சேனலில் பாருங்கள். நன்றி.